இப்படி இருக்கிற உங்களுடைய ஆதார் கார்டை இந்த மாதிரி ஈஸியாக மாற்றிக்கலாம். நீங்கள் ஆதார் வாங்கும் பொழுது பேப்பர் ஆதாரை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. மடக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடலாம், குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கும். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ரேஷன் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி வந்து அது கார்டு பார்த்தாலே திக்னஸ் ரொம்பவே இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து எப்படி வாங்குறது, இதுதான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ இது, பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர் அப்ளிகேஷனில் கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. கூகுளில் ஆதாருடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும். வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பார் டாப்பில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச் பார் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க. மை ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஆதார் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா லைட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கெட் ஆதார் இதில் வந்து ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஆதார் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துருப்பாங்க. கேப்சா கீழே மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்னு சொல்லி இருக்கும். மொபைல் நம்பர் இல்லாமல் எப்படி வந்து ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்டர் மை மொபைல் நம்பர் இதில் வந்து ஆதாரில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் வந்து இதில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஓடிபி வந்து டைப் பண்ணிவிடுங்க. கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. பிவிசி ஆதார் கார்டு வந்து நம்ம ஃப்ரீயாக வாங்க முடியாது. இதுக்கு வந்து 50 ரூபாய் வந்து நம்ம கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதில் பேமெண்ட்கான ஆப்ஷன் தான் இது. இதில் வந்து உங்களுடைய ட்ராக்கிங் நம்பர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி இதில் மென்ஷன் ஆகிருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தடுக்கு வந்துடும். இதில் லைட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா யூபிஐ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்க முடியும். இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு 50 ரூபாய் வந்து பே பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருப்பாங்க. கெட் ஆதார்லேயே பார்த்தீங்கன்னா செக் ஆதார் பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் உங்களுடைய கார்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி. மேக்ஸிமம் வந்து ஒரு 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு கொரியர் வந்துடும். இப்படி தான் உங்களுடைய பேப்பர் ஆதாரை பிளாஸ்டிக் கார்டு ஆதாராக வந்து சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேற ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ நண்பா. பாய் பாய், லவ் யூ.